ஒரு கிண்ணத்தில் அவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப்பில் ரவை எடுத்து வச்சுருக்கேன். நைஸ் ரவை எடுத்துருக்கேன். நம்ம இதை வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அவளை நம்ம கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவளை இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. ஒரு பாத்திரத்தில் அவளை சேர்த்துக்குங்க. அரைச்ச அவளை ரவையை சேர்த்துக்குங்க. கெட்டியான தயிர் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு. இந்த அவளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுங்க. கொஞ்சம் பத்தியும் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை இப்போ நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். கலந்து வச்ச மாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துங்க. நல்லா கலந்து விட்டுங்க. அரிசி மாவும் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்குங்க. அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல்லை சூடு ஏற்றுக்குங்க. கல் சூடானும் எண்ணெய் தேய்ச்சிக்கிங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இதை மாவு சின்ன சின்ன தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். மேலே கேரட் ஊற்றி வைக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. திருப்பி போடுங்க. சுவையான அவல் பன் தோசை ரெடியாச்சு. இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி சேர்த்துங்க. சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.